நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் கதிரு, அழாதரா, ஒன்றும் ஆகாதரா. டேய் சிவா, சொல்கிறா. டேய் அழாதரா. டேய் டாக்டரா, பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு. இது எப்படிப்பா நடந்துச்சு? டாக்டர், ஷீஸ் கட்டிங் த ஹேண்ட் டாக்டர். வாட்? டாக்டர், ஷீஸ் கட்டிங் த ஹேண்ட் டாக்டர். டேய் தமிழில் பேசுகிறா, இங்கிலீஷில் தான் பேசி உயிரெடுப்பியா? டாக்டர் கையறுத்துக்குனாங்க டாக்டர். சார் இல்லை சார், மார்க் கம்மியாக எடுத்துருந்தா வீட்டில் சொல்ல பயந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா சார். ரொம்ப ஆழமாடிப்பட்டிருக்கு. நரம்பு ஏதாவது கட்டாயிருக்கான்னு தெரியல. அவங்க பேரண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? என்ன, அவங்க பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் டாக்டர், அவங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் டாக்டர். டாக்டர் பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு டாக்டர், அவளை எதுவும் ஆகாதுல்ல டாக்டர், ஷீஸ் ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் டாக்டர். நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஐ நோ வெரி வெல் டாக்டர். திருந்த மாட்டியாடா? ஆமாம் டாக்டர், ஓ பாசிட்டிவ் தான். சரி, யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்க. நான் வரேன் டாக்டர். எல்லாம் நம்மளால் தான்டா. என்னாச்சு வெற்றி? பசங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அந்த ஐபேட் அவள் எடுத்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தோம். அவசரப்பட்டு அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டா. ஐபேட் மேட்ரா? அதான் கதிரே போனா போதுன்னு மன்னிச்சு விட்டான்ல, அப்புறம் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ, நான் உங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன்டா பேசலான்ட்டு. பிரிட்டோ எல்லாம் ஒன்றால தான்டா. டேய், நான் எப்படா கேட்க மாட்டேன்னு சொன்னேன்? வெற்றி தானடா பேச மாட்டேன்னு சொன்னா? நான் தான்டா அறிவு கெடுத்தனமா இப்படி பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்டா. டேய் மேம் ஹஸ் அரைவ்டா. என்னாச்சு சிவா? மேம் கத்தி எடுத்து கையை எடுத்துக்கிட்டாங்க. டாக்டர் வேற நரம்புலாம் கட்டாயிருக்குமோன்னு வேற சொல்றாரு. பாருங்க என்ன கதிர் இது? மாதிரி பண்ணிட்டான் மேம். நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நடக்கணும் தானே நீங்க எல்லாம் ஆசைப்பட்டீங்க? மேம் நீங்களும் ஏன் மேம் இப்படி சொல்றீங்க? நீ பேசாத. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அவ பாவம்டா, அவ கூட பேசுங்க, தப்பு செஞ்சுட்டாலும் தள்ளி வச்சிடாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன். தப்பு செய்யாதவங்க யாருடா இருக்காங்க? நீ தப்பு செய்யலையா இல்ல நீ தான் தப்பு செய்யலையா? மேம் ஸ்டெல்லா இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல மேம். என்ன வெற்றி, அவளுக்கு வீட்லயே எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அவ காலேஜ் வரதே உங்களோட எல்லாம் பேசி சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே. அவகிட்ட போய் அவளுக்கு மட்டும் ஏதாவது நாச்சு, அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களோட பிடிவாதத்தினால தான் அவ இந்த நிலைமையில இருக்கா. உங்களோட எல்லாம் பேசவே எனக்கு பிடிக்கல, கோவம் தான் வருது. மேம் சாரி மேம். நீ பேசாத. நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணமா இருக்க. மேம் நான் இப்ப என்ன தப்பு மேம் பண்ணேன்? சும்மா என்னைய குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் எனக்காக தான் கையை எடுத்துட்ட மாதிரி பேசுறீங்க. டேய் அவங்க யாரா பேசினா கூட கொஞ்சம் சைலண்ட் ஆடுறா. தேவலாம் இப்போ எதுவும் கோவப்படுற இப்போ? டேய் உனக்கு என்னடா தெரியும்? டேய் நான் கிளம்புறேன், எனக்கு எம்பாரசிங்கா இருக்குடா. நில்றா பிட். டேய் பிட். டேய் பிட் நில்றா. சொன்னது கேளுடா, நில்றா. போடா. நில்றா. மச்சான் வர வர இந்த பூஜா மேம் ஷீ இஸ் பிகமிங் a bad girl டா. ஆமாண்டா. என்ன ஏதுன்னு தெரியாம நம்மளே கத்திட்டு இருக்காங்க. ஆமாண்டா.
அவங்க எதுக்கே தேவையில்லாமல் ஸ்டெல்லாக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளே என்ன திட்டணும்? நம்ம என்ன பண்ணோம்? அவளே போய் கையெழுத்துனா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளா போய் திருட சொன்னோம். ஒரே இரிட்டேஷன்டா அந்த மேடமும் சரி அந்த ஸ்டெல்லாவும். போன வாரம் தான் மச்சான் சிவகுணமே அறுத்துக்கினேன் இந்த பக்கம். இஸ் இட்? யா ஓ நல்லா ஊரெல்லாம் கூட்டு ஒப்பாரியா வைக்கிறேன். சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு. மச்சான் நம்ம ஒரு ஜூஸ் சாப்பிட்டே பேசக்கூடாது? மாட்டான். தேங்க்யூ தேங்க்யூ. மக்களே, ஐயோ மக்களே, இங்க வாங்க வாங்க, பெரிய மனுஷங்களே, இங்க வாங்க. இடிப்பாங்க ஆண்டி, அந்த ஆண்டி இடிப்பாங்க, அங்கே வாங்க. ஓ சில்ட்ரன்ஸ், கம் கம். இந்த நியாயத்தை நீங்க கேளுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி கையை அறுத்துட்டு சாவ கிடக்கிற ஹாஸ்பிட்டல்ல இந்த நாள் ஜூஸ் சாப்பிடலான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா ஜூஸ் சாப்பிடலான்னு சொல்லுது. இதுக்கு நீங்களே நியாயத்தை சொல்லுங்க பெரிய மனுஷங்களே. நாய்மாரே, இதுக்கு வழி சொல்லுங்க நாய்மாரே. தேங்க்யூ 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 வெரி மச். சின்ன பசல விட்டா கொட்ட வர்ற ரொம்ப வலிக்குதுடா. அப்பயாச்சும் உனக்கு புத்தி வருதுன்னு பார்ப்போம். மாற்றான், நம்ம ஸ்டெல்லா நம்ம அவ கூட பேசலன்றதுக்காக தான் கையெடுத்துட்டான்னு நினைக்கிறியா? வேற எதுக்கு இருக்கும் மச்சான், நம்ம கல்லியும் அந்த குள்ள இருக்கான் பாத்தியா, 2 பேரும் புதுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த லவ்ல சின்னதா ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும். அதனால ஆஸ் a token of love and appreciation சின்னதா ஒரு கையை அறுத்திருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏரியா பசங்க மாசத்துக்கு 4 விரிசல போடுறாங்க. யாரும் அதை பத்தி ஃபீல் பண்றாங்களான்னு? அவனை சும்மா மிரட்டணுன்றதுக்காக ஏதாவது பண்ணிருப்பா. நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அப்போ அவளுக்கு ஒன்றாகாது. காட் ப்ராமிஸ் நம்ம ஸ்டெல்லாக்கு எதுவும் ஆக மாட்டான். ஓ எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னா, ஆக்சிடென்ட் ஆகி அடிப்பட்டு இருந்த வண்டி மாதிரி இருந்த நம்ம குன்னக்குடியே ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம டல்லான ஸ்டெல்லாவை ரெடி பண்ண மாட்டாங்க? ஆமாம் மச்சான், எனக்கு கூட இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. திருச்சியில் இருக்க எங்கள் ஆயா கூட இந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா மாட்டான், அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ்லாம் பயங்கர ஃபாஸ்டா வேலை செய்யறாங்கல்ல, அதனால தானே. நானா அதுக்கோசம் சொல்ல. வேற என்னத்துக்கு? இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே டீ கடை, டிஃபன் கடை, ஜூஸ் கடை, பிரியாணி கடை எல்லாமே இருக்கு. எங்க பாட்டியை தந்து நீங்க சேர்த்து விட்டோன்னு வச்சுங்க, சொந்தக்காரெல்லாம் வருவாங்களா, ஜூஸ் வாங்கி தருவாங்க, டிஃபன் வாங்கி தருவாங்க. நான் நல்லா சாப்பிடுவேன், சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு தான் பார்ட்னர். வேணாம், உன்னை துப்பி என் எச்சி அசிங்கப்படுத்த வரும்ல. இப்போதைக்கு துப்ப வரீங்க, நான் சொல்றது உண்மை தானே. பக்கத்தில் எல்லா கடையும் இருக்குல்ல, நம்ம இப்போ ஜூஸ் தானே குடிக்க போறோம். Sun is very hot. We'll better not avoid her. Come, let's have juice. வெயில் ஓரா இருக்கு பட்டர், வாங்க. நான் அப்பவே சொன்னேன், இன்னும் கொண்டாட வெயில் என்ன கருப்பாயிடுவீங்க. ஓ so hot. அப்புறம் என்ன ஜூஸ்னா இருக்கு? டேய் கையெல்லாம் வைக்காத. சாரி, அவன் கையை வச்ச ஜூஸ் கெட்டா போச்சு. என்ன வேணும்? பாரு, 2 லெமன் ஜூஸ் கொடு. கைக்கு க்ளவுஸ்லாம் போட மாட்டியா? முதல்ல நீ பல்லு தேய்ச்சியா? மாட்றான், உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிட்டு இருக்கேன். விடு விடு. ஜூஸ் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? உடனே எடுத்து கொடுத்துட்டா? Cheers. நல்லா டேஸ்டா தான் இருக்கு லெமன் ஜூஸ். ஆமா, அடுத்த கதை சாப்பிட்டா டேஸ்டா தான் இருக்கும். பாஸ், அந்த ஆப்பிள் எடுங்க பாஸ். டேய் அண்ணே, சும்மா இருண்ணே. மாட்றான், கொண்டாந்து சும்மாடுறா. கிளாஸ்ல ஜூஸ் வரதே அதிசயம். இந்த பாப்பி நான் என்ன பண்ண முடியும்? ஆப்பிள் சாப்பிட்டா விட்டமின் மச்சான். நான் சாப்பிட்டு நல்லா படிக்கணும்ல, எக்ஸாம்க்குலாம் தேவைப்படும். மாட்றான், என்கிட்ட காசு இல்ல, ஆப்பிள் வைங்க. சொல்றதை கேள்றா முட்டாள். ஆப்பிள் சாப்பிட்டா விட்டமின். ஆப்பிள் குடுறா. டேய் சொன்னா கேள்றா. மாட்றான், தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க. இந்த ஆப்பிளால நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். அதே தான் நானும் சொல்றேன். ஆப்பிள் சாப்பிட்டா விட்டமின். நான் பாஸ் பண்ணோம், சொல்றது கேளுங்க, விட்டுருங்க. என்னது இது? டேய் குண்டா, முறைச்சதெல்லாம் போதும், முதல்ல காசு எடு. என்ன 2 பேரும் தெரு முழிக்கிறீங்க? எடுங்கடான்ற. அண்ணே, நான் சாப்பிட்ட ஜூஸுக்கு தானே காசு வரனே. டேய் 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 ஓடாரா. டேய் பிரிட்டோ, என் ஆப்பிள் தள்ளி விட்டு வரல. உன்னை இந்த ஆப்பிளால அடிக்க போட மாட்டேன்டா. அண்ணே, அவன் கணக்க முடிச்சிட்டு வந்து உன் கணக்கு வந்து முடிக்கிறேனே. டேய் 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 டேய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா, பூஜா மாமா காணும், எங்கே போயிட்டாங்களா? காணுமா? டேய், அதெல்லாம் இங்கே போயிருக்க மாட்டேன், இங்கே தான் இங்கே இருப்பாங்க. டேய் இல்லைடா, பார்த்துட்டேன். கார் பார்க்கிங்கில் அவங்க கார் இல்லை. போயிருப்பாங்களோ? ஏன்டா இப்படி பண்ணுறாங்க?
சரி வா நம்ம உள்ளே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். டேய் நீ வேணா போய் என்னாச்சுன்னு பாரு. நான் வெற்றிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். அவங்கிட்ட என்ன போய் பேச போற? இல்லடா அன்னைக்கு கரசை பார்க்கறதுக்காக போயிருந்தேன்ல, அங்க ஆக்னஸ் சிஸ்டர் பாத்தியா? டேய் உனக்கு எப்படி தெரியும்? நீ என்னடா உண்மையில பாத்தியா? சும்மா ஒரு குத்துமதிப்பா கேட்டேன்டா. எப்ப பாரு ஆக்னஸ் சிஸ்டர்ன்றியா, அதனால தான் கேட்டேன். என்னடா சொல்ற? ஆமாடா, ஆனா அவங்க இல்ல, அவங்களும் கரசும் சேர்ந்து எடுத்த போட்டோ ஒன்று பார்த்தேன்டா. சரி பார்த்த, அதை போய் இவன்ட்டு என்ன கேட்க போற? இல்லடா ஒருவேளை அவங்க இவனுக்கு ஏதாவது ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்து இவனுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா. என்னடா நீ உங்க அம்மா கிட்ட டொனேஷன் வாங்கின மாதிரி கரஸ்பாண்டன்ட்டு ஏதாவது வாங்கியிருப்பாங்க, அதுக்கு சாட்சியாக தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை போய் அவன்கிட்ட கேட்பியா? எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரிலாம் இருக்கும்னு தோணலடா. நான் எதுக்கு ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்டுறேன். இருடா, எதுக்கிடா இப்போ அவசரப்படுற? அமைதியாரு, முதல்ல இந்த பிரச்சனை முடியட்டும், அப்புறமா அதெல்லாம் பேசிக்கலாம். சரி ஜீவா, டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? டாக்டர் என்னடா சொல்றது, நான் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றாகாது. பெரிய இவர் ஏடா டாக்டர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடலாம்ல, என்னாச்சு? டேய் உண்மையிலடா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜஸ்ட் ஸ்டிச்சஸ் போட்டு கட்டு போட்டு அனுப்பிச்சிருவாங்க, அவ்வளோதான். டேய் அந்த பொண்ணு கையை கட் பண்ணியிருக்காடா, நரம்பு தான் கட்டாக இருக்க போகுது. டேய் லூஸ், ரைட் கையில் எப்படா நரம்பு ஓடும்? ஒரு மேட்டர் சொல்லட்டுமா, லெஃப்ட் கையில் கட் பண்ணாதான் நரம்பு கட் ஆகும். ரைட்டில் ஜோசியம் தான் பார்க்க முடியும், சூசைட் பண்ண முடியாது. இந்த பார், உதாரணத்துக்கு நான் ஒரு மேட்டர் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பச்சை கலர் வீடு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கியா? ஆமாம். அந்த வீட்டில் சூப்பர் பொண்ணு ஒன்று இருந்துச்சு. நான் 12th படிக்கும்போது அந்த பொண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சின்ன பையனாக இருக்கும்போது நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருப்பேன். அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிச்சா, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் தான் எம்ஜிஆர் ரசிகனாச்சே, பொண்ணை பார்த்தா மதர் இல்லை சிஸ்டராக தானே நினைப்பேன். அந்த பொண்ணு பொசுக்குன்னு கோவப்பட்டு கையில் இருக்கிற நரம்பை கட் பண்ணிருச்சு. ஐயோ நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்க. நான் நேராக வீட்டுக்குள்ளே போய் சட்டை பேண்ட்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அவளுக்கு கட்டு போட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அவ்வளோதான்டா, ரைட் சைடில் கட் பண்ணால் ஒன்றும் ஆகாது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? ஏன்டா எவ்வளோ சீரியஸான பிரச்சனையில் இருக்கும், இப்போ வந்து கோவம் வர மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க? இல்லைடா, ரொம்ப சீரியஸாக இருந்த, அதான் சரி சும்மா தைரியத்துக்கு ஏதாவது சொல்லலாமே. ஆமாம், ஒன்றும் ஆகாதுடா. அப்போ ஒன்றும் ஆகாதுல்ல? கன்ஃபார்ம் ஒன்றும் ஆகாது, அது கன்ஃபார்ம். டேய் டீ ஏதாவது குடிச்சிடலாமா? இருடா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகலாம். டேய் போகலான்டா, காலையிலேருந்து ஒரே தலைவலியாக இருக்குடா. போகலான்டா, டாக்டர் இப்போ தான் வந்துட்டாங்கடா, என்னாச்சுன்னு கேட்டு போயிடலாம்ல. டேய் ஸ்டெல்லா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களாடா? ஸ்டெல்லா வீடா? டேய் உனக்கே அவன் வீட்டு நம்பர் தெரியாதா? எங்களுக்கு எப்படா தெரியும்? ஏய் இவன் வெட்டிட்டு போய் கேட்குறா. சரி வெற்றியாங்கடா? டேய் இப்போ தான்டா வெளியில் போகிறான். சரி என்னடா இவன்? எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெற்றி ஸ்டெல்லா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியாடா? டாக்டர் கேட்குறாங்கடா. மச்சான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா, ஒரு நிமிஷம்டா. டேய் கட் பண்ணுறாங்கடா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாடுறா. டேய் ரிங் போகுதுடா, எடுக்க மாட்டுறாங்கடா. டேய் ட்ரை பண்ணி பாடுறா, கிடைக்கும்டா. ஹலோ ஹலோ சார், நான் ஸ்டெல்லாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார். டே பென்தாடா, சீக்கிரம் தாடா. சொல்லுங்கள் சார். 9840 238 90. ஓகே சார், தேங்க்யூ சார். போடுறா. டேய் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண சொல்கிறாரா? சரி எங்கள் அம்மாவே கால் பண்ணி சொல்கிறா. சொல்லு. 9840 238 90. ஹலோ ஹலோ மேம். மேம் நான் ஸ்டெல்லாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் மேம். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லுங்க. மேம் ஒரு நிமிஷம் மேம், முக்கியமான விஷயம் மேம். தம்பி நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன். இப்போ என்ன விஷயமா அப்பா ஃபோன் பண்ணிருக்க, அது சொல்லு முதல்ல.
மேம் ஸ்டெல்லா வந்து என்ன தம்பி என்னாச்சு? இது வந்து மேம் நீங்கள் நேரில் வாங்க மேம். மேம் தயவு செஞ்சு கொஞ்சம் பிஎம் ஹாஸ்பிட்டல் வாங்க மேம். ஒரு முக்கியம். என்னால இப்ப அங்கெல்லாம் வர முடியாதுப்பா. நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன். அவங்க அப்பாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு. மேம் அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மேம். அவர் மீட்டிங்கில் இருக்காரா மேம்? நீ முதல்ல அவங்க அப்பாக்கு கால் பண்ணி வர வச்சிடு. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன். அது முடிஞ்சதும் நானே வந்துடுறேன். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி தொலை பண்ணாத. ஓகே? மேம் ப்ளீஸ் மேம் கட் பண்ணாதீங்க மேம். கட் பண்ணிட்டாங்கடா. கான்ஃபரன்ஸில் இருக்காங்களா? பெத்த பொண்ணு எமர்ஜென்சியில் இருக்கா. கான்ஃபரன்ஸா? திருப்பி கால் பண்ணி சொல்றா. ஹலோ மேம். ஹலோ மேம் ஒரு நிமிஷம் மேம். மேம் ஒரு நிமிஷம் மேம். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். மேம் ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க மேம். சொல்லுப்பா. மேம் என் பேர் வெற்றி மேம். உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு தான் மேம் நான். மேம் உங்கள் பொண்ணு கத்தியால் கையை கட் பண்ணிக்கிட்டா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் மேம். டாக்டர்ஸ்லாம் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க மேம். லெட்டு வேறு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு மேம். நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மேம். அதான் பெருசா எதுவும் இல்லைல்ல. அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதானே. எனக்கு எதுக்கு பண்ணீங்க? நான் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ்ல இருக்கேன். இன்னும் 2 ஹவர்ஸ்க்கு நான் எங்கேயும் வர முடியாது. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. அவர் ஆஃபீஸ்ல தான் இருப்பாரு. அவர் நம்பர் வச்சிருக்கியா? இல்ல மெசேஜ் பண்ணணுமா? நீங்களாம் பேரண்ட்ஸா இல்லை வேறு யாராவதா? இதை பாரு என்ன விளையாடுறீங்களா? அவருக்கு கால் பண்ண மீட்டிங்கில் இருக்கன்றாரு, உங்களுக்கு கால் பண்ண கான்ஃபரன்ஸில் இருக்கன்றீங்க. தம்பி. அவருக்கு ட்ரெஸ் மாற்ற கூட ஆள் இல்லைங்க. புரிஞ்சுக்கோங்க. இதை பாரு தம்பி, ஒழுங்கா மரியாதையா பேசு. ஏங்க உங்களுக்குலாம் எதுக்குங்க மரியாதை? பசங்களோட மனசை புரிஞ்சுக்க தெரியாத உங்களுக்கு எதுக்குங்க மரியாதை? இங்க பாருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பி பிஎம் ஹாஸ்பிட்டல் வரீங்க. புரியுதா? 10 நிமிஷத்துல வரீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபோன் எடுக்காம என்ன பண்றாங்க? ஹலோ. ஏ லூசு, ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிருக்க? ஏய் சும்மா டிவி தாண்டா பார்த்துட்டு இருந்தேன். சரி என்ன விஷயம் சொல்லு. சரி, அந்த படம் வந்தாங்க பிஎம் ஹாஸ்பிட்டல் வா. எதுக்கு? அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? ஆமா. சரி, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கதிர் அம்மா பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தாலே ஸ்டெல்லா, அவ கையை எடுத்துக்கிட்டா. ஐயோ என்னடா ஆச்சு? டேய் ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? ஹாஸ்பிட்டலில் இருக்க நானே கூட தானே இருக்கேன், உனக்கு என்ன? சரி சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? அம்மாக்கு தெரியாம 1 லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதானே? ஏன் 1 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கியா? ஏன் இப்போ சும்மா பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, இவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்குலாம் ஒரு பொண்ணு கூட வேணும். அதான் நீ கிளம்பி வா. சரி நான் வரேன். என்ன பிரச்சனை? அவ கையை அறுத்துக்கிட்டாலும் இந்த பென்சில் சீவும்போது தெரியாமல் வெட்டிக்கிட்டாலாம். ஏன் இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்க? கிளம்பி வா. வரேன்டா. ஏங்க உங்களை ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் பேசக்கூடாதுன்னு தெரியாதா? இல்லை இப்போ வந்துருவாங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. அக்கா சொல்லுடா. இங்க வேற பொம்பளைங்களே கிடையாது, நீ வந்தாதான் உண்டு. சரி இங்க பாரு, சரி வரேன். அம்மா கிட்ட சொல்லிடாத, ஏதாவது ஃப்ரெண்டை பாக்குறேன்னு சொல்லிட்டு வா. ஓகேவா? சரி ஓகே வந்துடுறேன். ஏன் வச்சுக்க. என்ன இவ்வளோ அவசரமா நின்று இருக்கேன், நீ பார்க்காம போறாங்க? அவன் கூப்பிட்டானோ? கதிரே கதிரே என்னடாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? ஏண்டா ஏண்டா அடற? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? கேக்குறேன்ல, அழுதுகிட்டே இருந்த என்னடா அர்த்தம்? டாக்டர் என்னடா சொல்றாங்க? ரொம்ப பயமா இருக்குமா? ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டா? அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சு, உயிரோடு இருக்க மாட்டேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதப்பா, அப்படிலாம் சொல்லாத. அவளுக்கு எதுவும் ஆகாது.